Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய cashew biscuit எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு முக்கியமா தேவையான பொருட்கள் 4 தான். மாவு, சர்க்கரை, வெண்ணெய், அப்புறமா முந்திரி பருப்பு. இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெண்ணெயை சேர்த்துடலாம். வெண்ணெயை வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்து வச்சிருங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இது வந்து 200 கிராம் வெண்ணெய், கிட்டத்தட்ட 1 கப். தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள். இப்போ ஒரு ஒயர் விஸ்க் வச்சு இதை வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க, சாஃப்ட் ஆகிறது வரைக்கும். அடுத்தது இதில் வந்து சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரையை வந்து லைட்டாக மிக்சியில் 1-2 அரைச்சா போதும், ரொம்ப பவுடர் பண்ண தேவையில்லை. 1/2 கப் சர்க்கரை, அதாவது 100 கிராம் சர்க்கரை. இதை வந்து லைட்டாக மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறமா வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. அடுத்தது வந்து மாவு, 1/4 கப் மாவு. இது வந்து கிட்டத்தட்ட 225 கிராம். 1/4 கப் மைதா மாவு. கடைசியாக நம்ம டிஷ்ஷோட ஹீரோ முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் போல் முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, பாதாம், பிஸ்தா எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே சாக்லேட் சிப்ஸ் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச ஷேப் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக சிம்பிளாக பண்ண போகிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கையில் வச்சு உருட்டிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டா போதும். இது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிறதே செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பேக்கிங் ட்ரேயில் மேலே வந்து பட்டர் பேப்பர் வச்சுட்டு இந்த பிஸ்கெட்டை வைக்கலாம். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, ஏன்னா பேக் ஆகும்போது கொஞ்சம் பெருசாகும். இப்போ இதை வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போல் ஆகும். வச்சுட்டு வந்துடலாம். இதே பிஸ்கெட்டை நம்ம வந்து குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரில் பண்ணுற வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நிறைய பேர் என்கிட்ட அவன் பற்றி கேட்டிருந்தீங்க. ஒரு பிராண்டும் வித்தியாசமாக இருக்கும். என்கிட்ட வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இதில் எப்படின்னா எல்லா டெம்பரேச்சரும் இருக்கும். நமக்கு தேவையான டெம்பரேச்சரை வந்து நம்ம செட் பண்ணணும். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்னா 350 டிகிரி செட் பண்ணிட்டு ஸ்டார்ட்டை கொடுக்கணும். அப்போ வந்து அவன் வந்து சூடாக ஆரம்பிக்கும். அது வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட் ரீச் ஆனதும் பீப் பீப் பீப்னு ஒரு சவுண்ட் வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே வைக்கணும். அது மாதிரி ஒரு அவனும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது பேக் ஆகட்டும். ரெடி ஆகியாச்சு. ஓரங்கள்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். எடுத்ததும் தொட்டு பார்த்தா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா சரியாகிடும். இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சூடாக இருக்கும்போது சாப்பிட முடியாது. ஆறுனதுக்கப்புறமா தரேன். ஆறுனதுக்கப்புறமா எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இருக்குன்னு. டீயும் பிஸ்கெட்டோட ஸ்பெஷலிஸ்ட் எங்கள் அப்பா தான். இன்றைக்கி மெட்ராஸ் சமையலோட பிஸ்கெட்டை டேஸ்ட் பார்க்க அப்பா வந்திருக்காங்க. டேஸ்ட் பார்க்க கொடுக்கலாம். அப்பா சூப்பராக இருக்கு. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.